சற்றுமுன் வெளியான தகவல். கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து தமிழ்நாட்டு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் முக்கிய தகவலை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இந்து சமய அறநிலையத்துறையின் சென்னை மாவட்ட திருக்கோவில்கள் சார்பில் நடைபெற்ற திருமண விழாவில் 30 இணையர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்து சீர்வரிசை பொருட்களை வழங்கி வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றுகையில் 2021 ஆட்சிக்கு வந்ததும் நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்தே மகளிருக்கான விடியல் பணம் திட்டத்திற்கு தான். இந்த திட்டத்தின் மூலம் மகளிர் சுமார் 620 கோடி பயனர்களை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மகளிரும் தாய்மார்களும் மாதம் 90 ரூபாய் வரை சேமிக்கின்றார்கள். அடுத்து பெண்கள் படிக்க வேண்டும். பள்ளி படிப்பு முடித்து வீட்டில் உட்கார்ந்து விடக்கூடாது. காலேஜ் சென்று உயர்கல்வி படிக்க வேண்டும் என்று புதுமை பெண் என்கிற திட்டம். அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி சேருகின்ற ஒவ்வொரு மாணவிக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய அந்த புதுமை பெண் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் தொடங்கி வைத்தார்கள். மாணவிகளுக்கு மட்டுமல்ல, மாணவர்களுக்கும் உண்டு என்று சென்ற வருடம் தமிழ் புதல்வன் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் தொடங்கி வைத்தார்கள். இந்த 2 திட்டங்கள் மூலம் கிட்டத்தட்ட 8 லட்சம் மாணவ மாணவிகள் பயன்பெற்று வருகின்றனர். அதேபோல காலையில் எழுந்து சீக்கிரம் வேலைக்கு போகும் பெற்றோர்கள் முக்கியமாக கிராம பகுதிகளில் குழந்தைகளை வெறும் வயிற்றோடு அனுப்பி வைத்து விடுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார். காலையில் குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு சென்றால் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படிக்கும் குழந்தைகளுக்கு காலையில் பள்ளிக்கூடத்தில் தரமான உணவு, அதன் பிறகுதான் அவர்களுக்கு கல்வி. ஒவ்வொரு நாளும் 20 லட்சத்துக்கு அதிகமான குழந்தைகள் இந்த திட்டத்தால் பயன்பெற்று வருகிறார்கள். எல்லாவற்றைக்கும் மேலாக நம்முடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன திட்டம், அதை செயல்படுத்தியவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். ஒவ்வொரு மாதமும் 1,15 லட்சம் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை சென்று கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரையை பெற்று இன்னும் 3 மாதங்களில் இன்னும் அதிகமான மகளிருக்கு உரிமை தொகை வழங்கவும் நம்முடைய திராவிட மாடல் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. எனவே இந்த அரசு உங்களுக்கான அரசாங்கங்களுக்காக உழைக்கின்ற அரசாங்க செயல்பட்டு வருகிறது. சமீபத்தில் மத்திய அரசு இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டை அறிவித்தது. நான் கூட சொன்னேன், அது மத்திய அரசு பட்ஜெட் அல்ல, ஒருத்தருக்குமே யூஸ் இல்லாத பட்ஜெட், யூஸ்லெஸ் பட்ஜெட்னு சொன்னேன். தமிழ்நாடு அரசுக்கு 1 ரூபாய் கூட நிதி ஒதுக்கவில்லை. அரசுக்கு தான் நிதி ஒதுக்கவில்லைனா தமிழ்நாடுங்கிற பேர் கூட பட்ஜெட்ல இடம் பெறவில்லை. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 20 நிமிடம் நாடாளுமன்றத்தில் அந்த பட்ஜெட்டை படித்தார்கள். ஒரு முறை கூட தமிழ்நாடு என்கிற பெயர் உச்சரிக்கப்படவில்லை. 1 ரூபாய் கூட ஒதுக்கல. இப்படி இருக்கின்றவே நம்முடைய அரசு இந்த அளவுக்கு திட்டங்களை செயல்பட்டு இருக்கிறது என உதயநிதி தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் முக்கியமான தகவல் வெளியிடுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. இன்னும் அதிகமான மகளிருக்கு உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என 30 ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைத்த துணை முதல்வர் உதயநிதி உறுதியளித்துள்ளார். திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படும் திட்டங்களை உலகமே வியந்து போராட்டுவதாக துணை
முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னையில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் 30 இணையர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மங்கள நான் அடுத்து கொடுத்து திருமணத்தை நடத்தி வைத்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மணமக்களுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது ஒவ்வொரு நாளும் மேலும் தமிழ்நாடு அரசின் சாதனை திட்டங்களை பட்டியலிட்ட உதயநிதி ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை பெறுபவர்களின் எண்ணிக்கை 3 மாதங்களில் உயர்த்தப்படும் என்று உறுதி அளித்தார். இன்னும் 30 இணையர்களுக்கும் அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் தலா 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலுள்ள பொருட்களை அரசு வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்தியா டுடே கருத்து கணிப்பு குறித்த கேள்விக்கு நாடாளுமன்ற தேர்தல் சமீபத்தில் நடந்திருக்கிறது. ஏற்கனவே மிகப்பெரிய வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சர் தலைமையிலான திமுக கூட்டணிக்கு கொடுத்து சான்றிதழ் கொடுத்திருக்கிறார்கள். இந்த கருத்து கணிப்பு பார்க்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் அதிகமான வேகத்தை கொடுக்கிறது. இன்னும் அதிக மக்கள் பணியாற்ற உத்வேகம் வெளிகிறது என்றார். அதிமுக குறித்த கேள்விகளுக்கு அது அவர்கள் உட்கட்சி பிரச்சினை, அதில் கருத்து கூற விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். பட்ஜெட்டில் மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கவில்லை என்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக செய்திகள் கொடுக்குறோம். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடைகளில் தொடரும் ஊழியர்கள் பற்றாக்குறை. விருதுநகரில் ரேஷன் கடையில் ஊழியர்கள் பற்றாக்குறை உள்ளதால் ஒரு ஊழியர் 2 கடைகளை கூடுதல் பொறுப்போடு பார்க்கும் சூழல் உள்ளது. கடைகள் பல நேரங்களில் மூடி கிடக்கிறது. இதனால் மக்கள் அலைக்கழிக்கப்படும் சூழல் உள்ளது. மாவட்டத்தில் 960 ரேஷன் கடைகள் உள்ளன. நகரங்களில் ஒரு ரேஷன் கடைக்கு 800 முதல் 1000 கார்டுகள், கிராமங்களில் ஒரு கடைக்கு 500 முதல் 800 கார்டுகள் உள்ளன. ரேஷன் கார்டுதாரர்களுக்கு எடை போடவும் ரசீது வழங்கவும் விற்பனையாளர், எடை போடுவோர் என 2 ஊழியர்கள் மட்டுமே இருக்க வேண்டும். மாவட்டத்தில் பல கடைகளில் எடை போடுவரோ அல்லது விற்பனையாளரோ இல்லாத நிலை உள்ளது. இதனால் அருகே உள்ள கடைகளில் பணிபுரிவோர் பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் அரிசி, பருப்பு வாங்க வரும் மக்கள் அலைக்கழிக்கப்படும் சூழல் உள்ளது. பல நேரங்களில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ள சூழல்தான் உள்ளது. இதனால் மக்கள் கடும் சிரமத்தை சந்திக்கின்றன. மேலும் கடைக்கு போனாலும் அந்த பொருள் இல்லை, இந்த பொருள் இல்லை என ஊழியர்கள் கூறிவிடுகின்றன. இதனால் பலர் விரக்தியோடு வீடு திரும்புகின்றன. கிராமப்புறங்களில் இந்த சிக்கல் அதிகளவில் உள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஊழியர்கள் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய தேவையான முனைப்பை காட்ட வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.